சந்தனா ஸ்டோர்லேருந்து டெய்லரிங் ஷாப்லேருந்து உங்கள் பானமாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஜட்டி வெட்டி காமிக்க போகிறேன். 4 பாடம் பார்த்து அளவுகளை சொல்கிறேன். வெட்டுற மெத்தடே பாருங்கள். நீங்களும் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. வெட்டுறது இப்போ ஒரு சதுர துணி இப்போ எடுத்திருக்கேன், சதுரம் எடுத்திருக்கேன். ரெண்டாவது சதுரத்துலேயும் இந்த போல்டிங் இப்படி வரணும், இப்படி வரணும். கீழே வெட்டு வரக்கூடாது, இந்த சைட்லேயும் வெட்டு வரக்கூடாது. இப்படி போட்டுட்டு இதை தூக்கி இப்படி போடுங்க. போட்டால் நமக்கு வந்து இந்த சைட்லேயும் வெட்டு வராது, இங்கே கீழேயும் வெட்டு வராது. இப்போ வந்து நான் அளவுகளை சொல்கிறேன். இது வந்து சட்டியோட அளவு. உயரம், அகலம், சீட் பாகம், கால் வளைவு, இந்த மாதிரி டிராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற அளவுகளை எழுதிக்கோங்க. இது வந்து ஜட்டியோட மொத்த உயரம். 10 எடுத்திருக்கேன். மொத்த உயரம் 10. அகலம் வந்து 6. இது வந்து அகலம் 6. இதில் வந்து இந்த கீழ் பாகத்தில் சீட் பாகம், இதுதான் நமக்கு சீட் பாகம். இதுதான் சீட் பாகம். சீட் பாகங்கிறது அந்த வெட்டு இல்லாத பக்கம் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கால் வளைவு 3 இன்ச்சு. இப்போ நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வளைவு. இங்கேருந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன், இங்கேருந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம். இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு இந்த வளைவு போட்டிருக்கேன். இது வந்து கால் வளைவு, இது வந்து சீட் பாகம், இது வந்து உயரம், இது வந்து அகலம். இப்போ வெட்டுற மெத்தடை சொல்கிறேன். மேல் பட்டிக்கு எலாஸ்டிக் போடுறதுனால ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சு விட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு வெட்டிடுங்க. இதுதான் நம்மளுடைய ஜட்டியோட அமைப்பு. சீப்பாகம், கால் வளைவு, உயரம், அகலம். இப்போ தைக்கிற மெத்தடை நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நானாக வச்சு செய்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிட்டு நான் சொல்கிறேன். எப்படியாவது பாடங்களை முடிச்சு விடணும், பிள்ளைகளுக்கு வருஷப்படி வீட்டில் இருக்க பிள்ளைய பழகிக்கிறட்டும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த ஜட்டி வந்து இதில் வந்து இந்த பீஸ் உருட்டி இருக்கும், உருட்டி எலாஸ்டிக் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜட்டிக்கு வந்து பீஸ் கொடுத்து மடிக்க போகிறோம். இந்த மாதிரி பீஸு ஒரு 1.5 இன்ச்சு பீஸ் வெட்டி இதை மடித்து இந்த சீட் பாகத்துக்கு இந்த கால் வளைவில் கொடுங்க. இதில் பீஸ் அடிச்சிருக்கேன். இதை லைட்டாக வெட்டி விட்டுட்டு உருட்டி அடிக்கிறது ஒரு மாடலு, பீஸ் கொடுத்து அடிக்கிறது ஒரு மாடல். இப்போ இதை இப்படி உள்ளே கொடுத்து இப்படி மடிங்க.
காலுக்கு அடுத்து இந்த கால் இப்படி விரித்து விட்டு மேலே பட்டியை மடித்து கொடுங்க. கொடுத்து வளைங்க. இப்படி இரட்டையாக மடிச்சுக்கோங்க. இப்படி இரட்டையாக மடிச்சுக்கிட்டு நம்ம கிராஸ் பீஸ் கழுத்து கொடுப்போம்ல அந்த மாதிரி லேசாக வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டால் தான் அந்த மடிப்பு இப்படி மடித்து திருப்பி இப்படி மடிக்க முடியும். அடிச்சாச்சா? இந்த கால் பக்கம் அடிச்சாச்சு. இப்போ இதை சைடு அடிச்சிருங்க. ஒரு பக்கத்து சைடு இப்போ நம்ம வெட்டி விட்டுருக்கோம்ல, இந்த வெட்டிலேருந்து ஒரு மடிப்பு மடித்து இதை ஒரு மடிப்பு மடிங்க. 1.5 இன்ச்சு அகலத்துக்கு. இந்த முனியை நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த பீஸை இப்படி மடக்குங்க. கரெக்டாக ஒரே லெவலாக பார்த்துடிங்க. இப்போ பட்டி மடிச்சு அடிச்சுட்டேன். சீட் பாக்கம், இது கால் வளைவு, இது மேல் பட்டி உள்ளக்கூடிய அடிச்சிருக்கு பீஸு. இப்போ இதில் வந்து எலாஸ்டிக்கு கொடுக்க போகிறோம். எலாஸ்டிக் என்ன செய்றீங்கன்னா, ஒரு இதில் வந்து இந்த ஃபுல் பகுதியில் வந்து பாதி பகுதி கொடுங்க. இந்த இதில் பாதி ஃபுல் சுற்றளவுக்கு இதில் பாதி. இப்போ இந்த பாதியை கொடுங்க. எலாஸ்டிக்கை இப்படி கோர்த்துக்கோங்க. நகட்டை விட்டுட்டு கொண்டு வாங்க. பாருங்க, 2
2 மெத்தேடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காலில் உருட்டுற மெத்தேடும் போட்டிருக்கேன், பீஸ் கொடுத்து அடிக்கிறதையும் போட்டிருக்கேன். 2 மாடலையும் பாருங்கள். என்ன ஒரு சின்ன சின்ன பிட்டு கிடச்சிச்சின்னா சின்ன பிள்ளைகளுக்கு தைச்சு போடுங்க. என்ன வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. பிட்டு விழுகும். எப்படி 4 பிட்டு சின்ன சின்ன பிட்டுக கிடைக்கு நம்ம தைக்கிறதுனால அதெல்லாம் அதை சேர்த்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஜட்டியாக இப்படி தைக்கலாம். சும்மா ஒரு சதுர அளவு 12க்கு 6 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு உயரம் எடுங்க. எடுத்து அதுக்கு தச்சு போடுங்க. இந்த விழுதர் இப்படி நகட்டி விட்டுட்டு இந்த இதை கரெக்டாக இந்த 3 எண்டுக்கு கொண்டாந்துருங்க. எண்டு கொண்டாந்துட்டிங்கன்னா சரியாக வரும். இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா இந்த முனிகிட்ட லேசாக இப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த இதை பிடிச்சி இந்த முனி இப்படி பிடிச்சிக்கோங்க. எலாஸ்டிக் உள்ளே போகாத அளவுக்கு பிடிச்சிட்டு இப்படி ஒரு அடி அடிச்சிருங்க. கரெக்டாக அது 2 எலாஸ்டிக்கும் சேர்த்து வச்சு ஒரு அடி அடிங்க. இந்த 2 பட்டி இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த எலாஸ்டிக் கொஞ்சம் இருந்தால் தான் அது சட்டுன்னு உள்ளே போகாது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவு சட்டி இது வந்து பீஸ் கொடுத்து தைக்கிற அளவு பார்த்துக்கிட்டிங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயசு பிள்ளைங்க 6 வயசு பிள்ளைய போட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா காட்டன் கிளாத்தை எடுங்க. இப்படி வச்சு வெட்டி தைங்க. இங்கே காலை பீஸ் கொடுத்து மடித்தாலும் சரி, இல்லை இந்த மெத்தேடில் தைச்சாலும் சரி. இந்த மெத்தேடில் காலை கீழே பீஸை உருட்டி கால்கிட்ட இந்த சைடும் உருட்டிடுங்க. இதுலேயே உருட்டிட்டு உயரம் ஆகலாம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் உருட்டியிருக்கேன், இதில் பீஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஃப்ரீலும் கொடுப்பேன். ஃப்ரீலும் கொடுத்து மாடல் சொல்லி கொடுக்குறேன் பிள்ளைகளுக்கு. 3 மாடல் நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், வெட்டுங்க. அளவுகளையும் சொல்லிட்டேன். ஒரு இத்தனை வயசு பிள்ளைகளுக்கு இந்த அளவு, இதுக்கும் பெரிய பிள்ளைகளுக்குன்னா பெரிய அளவு. என்ன பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் பானமாக உங்களுக்காண்டி அளவுகளையும் சொல்லி வெட்டி தச்சுங்க காமிக்கிறேன். அழகா இருக்கா ஜட்டி? நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம காட்டன் துணியில் தைச்சி பிள்ளைகளுக்கு போடுறது அது ஒரு அழகு தான். பார்த்து வெட்டி தைச்சி அளவுகளையும் குறிச்சிக்கோங்க. அப்பைக்கப்பா பாடம் சொல்லி கொடுக்குறப்பயே இந்த அளவுகளையும் சொல்லிடுறேன். எழுதி ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடமாக நான் சொல்லி கொடுக்குறேன், அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் பாடமாவுக்கு ஆதரவு கொடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாத பிள்ளைகளும் பழகிக்கிறட்டு. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அந்த அம்மா ஆரம்ப பாடத்துலேருந்து பழையபடி எடுக்குது. நீங்கள் செல்லில் பார்த்து பழகிக்கங்க. வெட்டுற மெத்தடையும் சொல்கிறேன், அளவுகளையும் சொல்கிறேன், தச்சும் காமிக்கிறேன். வணக்கம்.